ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் சர்ச்சிங் யூ. அடுத்த சட்டமன்றத்துக்கு எத்தனை பேர் நீங்கள் வரப்போறீங்கன்னே தெரியல. நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் ஃபுல்லாக பாருங்க. ஒருத்தர் அசையாத மனம் உண்டோன்னு பின்னாடி ஒருத்தர் அரோகரான்னு பாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் வாண்டட் சார். சிபிஐ, இடி, டிவிஎஸ்சி, திருட்டு வழக்கு கூட இருக்குது. ரேமை திருடி இருக்கீங்க, புரிஞ்சுங்களா? சென்னை கிரைம் பிரான்ச் கூட உங்களை தேடிட்டு இருக்கு, புரிஞ்சுங்களா? வேறு எந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள். ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் சர்ச்சிங் யூ. அடுத்த சட்டமன்றத்துக்கு எத்தனை பேர் நீங்கள் வரப்போறீங்கன்னே தெரியல. நீங்கள் அந்த சட்டமன்றத்தில் ஃபுல்லாக பாருங்கள். ஒருத்தர் அசையாத மனம் உண்டோன்னு பின்னாடி ஒருத்தர் அரோகரான்னு பாடிட்டு இருக்காரு. சார் பாருங்க, இது எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறை வந்து இன்னுமே வந்துட்டு இந்த புதிய அரசு வந்ததுக்கு அப்புறமா சரியா செயல்பட முடியாம திமுகவை நம்பி இருக்குது. அவங்க எல்லாருமே இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் எதுக்கு தேடுறாங்கன்றீங்க? சிபிஐ, இடிலாம் எங்களுடைய செயல்பாடுகள் வந்துட்டு சரியா இல்லைங்க, நிர்வாக திறன்ல வந்து எங்களுக்கு ஏதோ ஒன்று குறையுது, உங்களுடைய அரசுல இருந்தப்ப எங்களால செயல்பட்ட மாதிரி இப்ப செயல்பட முடியல அப்படின்னு அதுக்காக தேடுது அது எல்லாமே இவங்களை. ஓகே ஓகே ஓகே, நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. அதான் நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னாவே மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார் எந்த உள்ள பத்தி பேசுறீங்க நீங்க? ஓகேங்களா, நீங்க அந்த உள்ள பேசுறீங்க. நான் சொல்றது வந்து அவங்க ஆபீஸ்க்குள்ள போறத பத்தி பேசுறீங்க. நீங்க உள்ள தள்ளுறதுலயே இருக்கிறீங்க. நீங்க உள்ளுக்குள்ள போனாதான் சார் மக்களுக்கு நிம்மதியே, புரிஞ்சுங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு என்ன கூப்பிட்டு என்ன பிரியாணியா போட போறாங்க? இதுக்கு முன்னாடியாவது இருந்த கலைஞர் அவர்கள் காலத்துலலாம் வந்துட்டு இருந்தவங்கலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல இலக்கிய இது பண்ண தெரிஞ்சவங்க. அதனால வந்து உள்ள தூக்கி நீங்க வச்சுக்கலாம் கூட அங்க உட்காந்து ஒரு 3-4 புக் எழுதுவாங்க. இப்ப இருக்கிற டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு அந்த இதெல்லாம் கூட கிடையாது. ஆமா, நீங்க உள்ளதுல என்ன பண்ணுவாங்க? உள்ள உட்காந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? துணி துவைக்க கத்துக்கணும், இஸ்திரி போட கத்துக்கணும், கைத்தொழில் ஏதாச்சும் கத்துக்கோங்க. ஓகேங்களா, நீங்க வெளியில வரும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.